ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அச்சயம் சமையலறை. இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்திங்கன்னா சைவ மட்டன் கிரேவி. மட்டன் கிரேவிக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாமா? சோயா சங்க்ஸ், அப்புறம் பட்டை, கிராம்பு, ஜீரகம், மிளகு, சோம்பு, அப்புறம் வர கொத்தமல்லி, அதோட ஒரு 7-8 வரமிளகா, அப்புறமா பொடியாக நறுக்குன வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் தேங்காயும் கசகசாவும் சேர்த்து அரைச்ச பேஸ்ட். அவ்வளோதாங்க, சமைக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு சோயா சங்க்ஸை ஊற வச்சுக்குவோம். ஒரு 2 கிளாஸ் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அதில் உப்பு சேர்த்து நல்லா ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற சோயா சங்க்ஸை பூரா அதில் சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் போல் சோயா சங்க்ஸ் ஊறுனா போதுங்க. ரொம்ப மிருதுவாக சாஃப்டாக இருக்கும். அப்போ தான் அந்த கிரேவியில் அது ரொம்ப மட்டன் மாதிரியே நல்லா இருக்கும். வாங்க, இது ஊறிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம அடுத்தது மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் வறுத்துக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு கடாயை அடுப்பில் வச்சு நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா பொருட்கள் எல்லாம் அப்படியே ஒன்றா சேர்த்துடலாம். பட்டை, கிராம்பு, ஜீரக, மிளகு, சோம்பு, வர கொத்தமல்லி எல்லாத்தையும் ஒட்டுக்கா சேர்த்துட்டு மெதுவாக பொன்னிறமாக வறுக்கணும். நல்லா சிம்லேயே வச்சு வறுத்து விடுங்க. நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகணும். நல்லா இந்த ஜீரகம், மிளகெல்லாம் வெடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க வரமிளகாயையும் இதில் போட்டு நல்லா சிம்மிலேயே வறுத்து விடுங்க. மிளகாய் தீஞ்சிடக்கூடாது, அதே சமயம் நல்லா செவக்க வறுக்கணும். அவ்வளோதாங்க, வறுத்தாச்சு. இப்போ இதெல்லாம் எடுத்து ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். இது ஆறுனதுக்கப்புறமா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட மசாலா ரெடி ஆகிடுச்சு. வாங்க, கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுப்பை பற்ற வச்சு நம்ம சட்டியை அடுப்பில் வச்சுக்கலாம். சட்டி நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு துளிக்கரண்டி அளவுக்கு எண்ணெயை அதில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயணும். காஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க சோம்பு ஒரு ஸ்பூன் அதில் சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயமும் கருவேப்பிலையும் நல்லா வணங்கணும். நல்லா சிம்மிலேயே வச்சு வெங்காயம் பச்சை வாடை போகிற அளவுக்கு வணக்குங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகணும். வெங்காயம் எந்த அளவுக்கு வணங்குதோ அந்த அளவுக்கு கிரேவி உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் வெங்காயத்தை நல்லா வணக்கி விடுங்க. சிம்லேயே வச்சுக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. எந்த அளவுக்கு நல்லா சோறாக வணக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா சோறாக வணக்கிடுங்க. அவ்வளோதான். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அதில் சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கிரேவிக்கு தேவையான உப்பை இப்போயே சேர்த்துடலாம். உப்பையும் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு இஞ்சி பூண்டை வணக்கி விடுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியும் இதில் சேர்த்து நல்லா மசிகிற அளவுக்கு வணங்கணுங்க. தக்காளி நல்லா வணங்கிறதுக்காக இப்போவே இதில் தேவையான மஞ்சத்தூளையும் சேர்த்து நல்லா வணங்க விட்டுடலாம். இது வணங்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் வேலைகள்லாம் செய்ய வேண்டியது இருக்குது. அதையும் செஞ்சிடலாமா? வாங்க. தக்காளி வணங்கிறதுக்குள்ளே நம்ம இந்த சோயாஸ் எல்லாம் நல்லா அலசி எடுத்து பிழிஞ்சு வச்சுக்கலாம். நம்ம சுடுதண்ணியை நல்லா வடிச்சிட்டு பச்சை தண்ணியை ஊற்றி நல்லா அலசிட்டு அப்புறமா புழிஞ்சு எடுத்து வச்சிடணுங்க. சோயா சங்க்ஸில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா இறுக்கி புழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த சோயா சங்க்ஸ் ரொம்ப பெருசாக இருக்கா, அதனால் 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம கிரேவியில் பார்க்குறப்ப நல்லா போன்லெஸ் மட்டன் மாதிரியே இருக்குங்க. நல்லா 2 வெட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எல்லா சோயா சங்க்ஸையும் ஒன்றா வெட்டிக்கலாம். பாருங்கள், மட்டன் பீஸ் மாதிரியே இருக்கா, நல்லா உதிராக இருக்குது பாருங்கள். நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. இப்போ எடுத்து வச்சுருக்கிறத எல்லாம் ஒரு ஓரமாக வச்சிடலாம். நம்ம தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற சோயா சங்க்ஸை எல்லாம் இந்த கிரேவியில் சேர்த்துடலாம். கிரேவியில் சேர்த்து விட்டு ஒரு 5 நிமிஷம் போல் இந்த தக்காளி வெங்காயத்தோடு சேர்த்து இந்த சோயா சங்க்ஸையும் நல்லா வணக்கி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா ட்ரை ஆகணும். அதுக்குள்ளே கொஞ்சம் நஞ்சம் தண்ணி இருந்தால் கூட ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா வணக்கி விடுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலாவை இதில் கொட்டிடலாம். இந்த மசாலா ஃபுல்லாக இதுக்கு சரியாக இருக்கும். இந்த மசாலாவை பூரா இதில் சேர்த்து நல்லா மசாலா பச்சை வாடை போகிற அளவுக்கு
நல்லா ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா பெரட்டி விடுங்க. இதை நல்லா பெரட்டி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் கசகசா பேஸ்ட்டையும் இதில் போட்டுட்டு இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணியையும் அலசி ஊற்றிடலாம். இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றலாம், ஏன்னா இது ரொம்ப டைட்டாக இருக்குது பார்த்திங்களா. அதனால் இன்னும் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, கலந்து விட்டாச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் இந்த கிரேவியை கொதிக்க விட்டுறலாம். இந்த கிரேவி நல்லா தண்ணி சுண்டி வந்ததுன்னா அவ்வளோதாங்க, நம்மளோட மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த சைவ மட்டன் கிரேவி சிம்பிளான டிஷ், ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சதுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்த்துங்கள் நண்பர்களே, வளரட்டும் அச்சயம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.